நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. சென்னையில் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் வெடித்த வான வேடிக்கைகள் இரவை வண்ணமயமாக்கி கண்களுக்கு விருந்தளித்தன. கோவையில் திரும்பும் திசையெங்கும் பட்டாசுகளை வெடித்து தீபாவளியை பொதுமக்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி நகரம் பட்டாசு மற்றும் வான வேடிக்கைகளால் வண்ணமயமாக மாறியது. கடலூர் மாவட்டம் கோதண்டராமபுரம் கிராமத்தில் 1 லட்சம் வாலா சரவெடியை வெடித்து அப்பகுதி மக்கள் தீபாவளி கொண்டாடி உள்ளனர். ஏறத்தாழ 4 நிமிடம் 12 வினாடிகள் சரவெடி வெடிக்க கடந்த 12 ஆண்டுகளாக இதேபோல் ஒன்றிணைந்து தீபாவளியை கொண்டாடுவதாக அப்பகுதி மக்கள் கூறியுள்ளனர். சென்னை முழுவதும் பட்டாசு வெடித்து தீபாவளி கொண்டாடியதால் திரும்பும் திசையெங்கும் புகை மூட்டமாக மாறியது. காற்று மாசு அதிகரித்ததால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். பட்டாசுகள் வெடிக்கப்பட்டதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சாலைகள் புகைமூட்டமாக காட்சியளித்தன.
கார்வார் கடற்படை தளத்தில் INS விக்ராந்த் போர் கப்பலில் கடற்படை வீரர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி தீபாவளி கொண்டாடினார். கடற்படை வீரர்களுக்கு இனிப்பு ஊட்டிவிட்டு மகிழ்ச்சியை தெரிவித்தார். बचपन के खेल वो आंगन का बादल இந்தியாவின் முப்படைகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்புதான் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை என்பது பாகிஸ்தானை சரணடைய வைத்தது. துணிச்சலான வீரர்களுடன் தீபாவளியை கொண்டாடுவதில் மகிழ்ச்சி என பிரதமர் மோடி தெரிவித்தார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து பிரதமர் மோடி தீபாவளி வாழ்த்து தெரிவித்தார். இதேபோன்று குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணனையும் சந்தித்து வாழ்த்து கூறினார். டெல்லியில் உள்ள புகழ்பெற்ற கந்தேவாலா இனிப்பு கடையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஜிலேபி லட்டு செய்து அசத்தினார். உண்மையான தீபாவளி இனிப்பில் மட்டுமல்ல, உறவுகளிலும் சமூகத்திலும் உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். डालो ये इस तरीके से ये जो इमरती बना रहे हैं लड्डू इतने आसान है, कोई मसान नहीं है बांधना। बहुत इजी। हाँ, मिठाई की दुकान कल खुल रही हो, पता लग रहा सर सेंट्रल दिल्ली में कहीं। लाजिए, मतलब आपके स्टूडेंट पास हो गए, मतलब मिठाई बना सकते हैं घर पे, पक्की बात। हैप्पी दिवाली। हैप्पी दिवाली। இசையமைப்பாளர் இளையராஜா வீடியோ மூலம் தீபாவளி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அடுத்த சிம்பனி எழுத உள்ளதாகவும் தீபாவளிக்கு புதிய அறிவிப்பை வெளியிட்டார். தீபாவளி பண்டிகையை ஒட்டி சென்னை போயஸ் கார்டன் இல்லம் முன்பு குவிந்த ரசிகர்களை நடிகர் ரஜினிகாந்த் சந்தித்தார். ரஜினி கையசைத்ததை பார்த்து ரசிகர்கள் உற்சாகத்தில் திளைத்தனர். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டுகிறேன். இசையமைப்பாளர் GV பிரகாஷ் தனது இல்லத்தில் பட்டாசு வெடித்து தீபாவளி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நடிகர் பாலா தன்னைத்தானே வெடிக்கப் போவதாக கூறி தனது படம் அச்சிடப்பட்ட பட்டாசை வெடித்து தீபாவளியை கொண்டாடினார். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. எல்லாரும் வெடியை சேஃப்டியா வெடிங்க. இந்த தீபாவளிக்கு என்னை நானே வெடிக்க போறேன். பாத்தீங்களா, என் பேருக்கு ஒரு பட்டாசு பசங்க வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ என்னை நானே வெடிக்க போறேன். வாங்க வெடிக்கலாம். தலைநகர் டெல்லியில் பட்டாசு வெடிக்க விதிக்கப்பட்டிருந்த தடையை உச்சநீதிமன்றம் நீக்கியதால் பொதுமக்கள் உற்சாகத்துடன் பட்டாசு வெடித்து தீபாவளியை கொண்டாடினர்.
மும்பை சிவாஜி பார்க் பகுதியில் பொதுமக்கள் வான வேடிக்கைகளை வெடித்து இரவை வண்ணமயமாக்கினர். ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் உள்ள லால் சவுக் பகுதியில் ஆயிரக்கணக்கான தீபங்களை ஏற்றி பொதுமக்கள் தீபாவளியை கொண்டாடி வருகின்றனர். ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகர் பகுதியில் பட்டாசுகள் வான வேடிக்கைகளை வெடித்து பொதுமக்கள் உற்சாகமடைந்தனர். ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாகில் CRPF வீரர்கள் பட்டாசு வெடித்தும் ஆட்டம் போட்டும் தீபாவளி வாழ்த்து கூறினர். இந்தியாவின் கடைசி கிராமம் என்றழைக்கப்படும் காஷ்மீரின் தீத்வல் பகுதியில் கோவில்களில் தீபம் ஏற்றியும் அலங்கார மின்விளக்குகள் வைத்தும் பொதுமக்கள் தீபாவளியை கொண்டாடினர். பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட ராணுவ வீரர்களும் பொதுமக்களுடன் சேர்ந்து தீபம் ஏற்றினர். மேற்கு வங்க மாநிலத்தில் வங்கதேசத்தை ஒட்டிய எல்லைப் பகுதியான தக்ஷின் தினாஜ்பூரில் இந்திய ராணுவத்தினர் தீபாவளியை கொண்டாடினர். முள்வேலியில் மெழுகுவர்த்தி தீபம் ஏற்றி வைத்தும் இனிப்புகளையும் பரிமாறினர். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் வான வேடிக்கைகளுடன் இரவை வண்ணமயமாக்கி தீபாவளியை பொதுமக்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர். உத்தராகண்ட் மாநிலம் ஹரித்வாரில் கங்கை ஆற்றின் கரையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீபமேற்றி தீபாவளியை கொண்டாடினர். தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு அக்டோபர் 21ஆம் தேதி மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், கடலூரில் நாளை மிக கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் மேலடுக்கு சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடல் சீற்றம் காரணமாக கரை திரும்ப முடியாமல் தவிக்கும் 30 குமரி மீனவர்களுக்கு சேட்டலைட் போன் வழங்கப்பட உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறினார். மீனவர்கள் பத்திரமாக கரை திரும்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஏழாவது முறையாக இந்த ஆண்டில் 120 அடி முழு கொள்ளளவை மேட்டூர் அணை எட்டியுள்ளது. மேட்டூர் அணையில் இருந்து 20,000 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. கனமழையால் வைகை அணை முழு கொள்ளளவை எட்டியது. அணையிலிருந்து வினாடிக்கு சுமார் 5,000 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
தொடர் மழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் 5வது நாளாக குளிக்க தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி விடுமுறையை கழிக்க குற்றால அருவிகளுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் தற்போது ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்கின்றனர். தொடர் மழை காரணமாக ஈரோடு மாவட்டம் கொடிவேரி அணைக்கு நீர்வரத்து 5000 கன அடியாக உயர்வு. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகள் அணையில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் பெய்த கனமழையால் மாவட்ட தொழில் மையத்தில் வெள்ள நீர் சூழ்ந்தது. வெள்ள நீருடன் கழிவுநீரும் கலந்ததால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். ஆவடியை அடுத்த பட்டாபிராமில் நாட்டு வெடி வெடித்து 4 பேர் உயிரிழந்த விவகாரம். தேடப்பட்டு வந்த விஜய் என்பவர் பட்டாபிராம் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். பீகாரில் 2ஆம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் மாலையுடன் நிறைவடைந்தது. காங்கிரஸ் போட்டியிடும் பல்வேறு தொகுதிகளுக்கும் ஆர்ஜேடி கட்சியும் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளதால் மகாகத்பந்தன் கூட்டணியில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. பீகாரில் சுயேட்சையாக போட்டியிடப் போவதாக வேட்பாளர்களை அறிவித்த ஹேமந்த் சோரனின் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா வேட்பாளர்களை திரும்பப் பெறுவதாக அறிவித்துள்ளது. பீகார் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்றும் காங்கிரஸ் கட்சியுடனான கூட்டணியை மறுபரிசீலனை செய்ய உள்ளதாகவும் கூறியுள்ளது. பீகாரில் காங்கிரஸ் கூட்டணியில் ஒற்றுமை இல்லை என்று மத்திய அமைச்சர் சிராக் பாஸ்வான் விமர்சித்துள்ளார். எதிர்பார்த்ததை விட கூடுதலான தொகுதிகளை என்டிஏ கூட்டணி கைப்பற்றி ஆட்சியை பிடிக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். துருக்கியின் ஹத்தே நகரில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் மூதாட்டி ஒருவர் வீல் சேருடன் அடித்துச் செல்லப்பட்டார். சுரங்கப்பாதையில் தேங்கிய தண்ணீரில் தத்தளித்த மூதாட்டியை மீட்புப் படையினர் பத்திரமாக மீட்டனர். குக்கூர் திஹார் விழாவையொட்டி மேற்கு வங்கத்தில் தெருநாய்களுக்கு ஆர்வலர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பல்வேறு பகுதிகளில் இருந்து மீட்கப்பட்ட தெருநாய்களுக்கு இனிப்புகளை வழங்கி ஆரத்தி எடுத்தனர். தூத்துக்குடியில் பெய்த கனமழையால் மாவட்ட தொழில் மையத்தில் வெள்ள நீர் சூழ்ந்தது. வெள்ள நீருடன் கழிவுநீரும் கலந்ததால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். ஆவடியை அடுத்த பட்டாபிராமில் நாட்டு வெடி வெடித்து 4 பேர் உயிரிழந்த விவகாரம். தேடப்பட்டு வந்த விஜய் என்பவர் பட்டாபிராம் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். பீகாரில் 2ஆம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் மாலையுடன் நிறைவடைந்தது. காங்கிரஸ் போட்டியிடும் பல்வேறு தொகுதிகளுக்கும் ஆர்ஜேடி கட்சியும் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளதால் மகாகத்பந்தன் கூட்டணியில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. பீகாரில் சுயேட்சையாக போட்டியிடப் போவதாக வேட்பாளர்களை அறிவித்த ஹேமந்த் சோரனின் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா வேட்பாளர்களை திரும்பப் பெறுவதாக அறிவித்துள்ளது. பீகார் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்றும் காங்கிரஸ் கட்சியுடனான கூட்டணியை மறுபரிசீலனை செய்ய உள்ளதாகவும் கூறியுள்ளது. பீகாரில் காங்கிரஸ் கூட்டணியில் ஒற்றுமை இல்லை என்று மத்திய அமைச்சர் சிராக் பாஸ்வான் விமர்சித்துள்ளார்.
எதிர்பார்த்ததை விட கூடுதலான தொகுதிகளை என்டிஏ கூட்டணி கைப்பற்றி ஆட்சியை பிடிக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். துருக்கியின் ஹத்தே நகரில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் மூதாட்டி ஒருவர் வீல் சேருடன் அடித்துச் செல்லப்பட்டார். சுரங்கப்பாதையில் தேங்கிய தண்ணீரில் தத்தளித்த மூதாட்டியை மீட்புப் படையினர் பத்திரமாக மீட்டனர். புக்கூர் திஹார் விழாவையொட்டி மேற்கு வங்கத்தில் தெருநாய்களுக்கு ஆர்வலர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பல்வேறு பகுதிகளில் இருந்து மீட்கப்பட்ட தெருநாய்களுக்கு இனிப்புகளை வழங்கி ஆரத்தி எடுத்தனர். நெல்சன் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்கும் ஜெயிலர் 2 படத்தின் மேக்கிங் வீடியோ வெளியீடு. தீபாவளியை ஒட்டி ரசிகர்களுக்கு விருந்தளித்த ஜெயிலர் 2 படக்குழுவினர்.